மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு பெண் தன் கணவனிடம் கேட்கிறாள், நான் மரணிச்சப்புறம் நீங்க எத்தனை நாள் கழிச்சு 2வது திருமணம் பண்ணிக்குவீங்க? அதை கேட்க கணவன் கண் கலங்கியபடி அழுது கொண்டே சொல்கிறான், உன் கல்லறையோட ஈரம் காயற வரைக்கும் என்று. மாதங்கள் பல செல்ல அவன் மனைவி திடீரென இறந்து விடுகிறாள். மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கு காரியமும் செய்து அவளை புதைத்த இடத்தில் களிமண்ணால் அழகிய கல்லறை கட்டி வீடு திரும்புகிறான். தினமும் தன் மனைவியின் கல்லறையை வந்து பார்க்கிறான். கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. 6 மாதங்கள் ஓடிப்போன நிலையில் தன் மனைவியின் கல்லறையை மறுபடியும் வந்து பார்க்கிறான். இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. என்ன இது விந்தை! 6 மாத காலம் ஆகியும் இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லையே என யோசித்தவன், ஒருவேளை அவள் பேயாக மாறிவிட்டாளோ என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தான். இப்படியே 1 வருடம் ஓடியது. ஒரு நாள் தன் மனைவியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அன்று அவள் கல்லறைக்கு செல்கிறான். 1 வருட காலமாகியும் அவன் மனைவியின் கல்லறை ஈரம் காயவே இல்லை. ஏதோ இப்போது கட்டிய மண் கல்லறை போல ஈரமாக இருப்பதை கண்டவன் தன் மனைவி தன் மீது வைத்த பாசத்தை நினைத்து தனது மார்பில் அடித்துக்கொண்டு வாய்விட்டு கதறி அழுகிறான். அப்போது ஒரு குடம் தண்ணீரோடு இறந்த அவன் மனைவியின் சகோதரன் வருகிறான். நீ இங்க என்ன பண்ற? குடத்துல எதுக்காக தண்ணீர் என்று கேட்கையில், என் சகோதரி, அதாவது உன் மனைவி, அவ இறக்குற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அண்ணா தினமும் காலையிலயும் மாலையிலயும் என் சமாதியில தண்ணீர் ஊத்தி அதை ஈரமாக்கிடு என்று கூறி சத்தியம் வாங்கிக்கிட்டாள்பா என கூறி சத்தமாக அழுகிறான். லைஃபே மாறினாலும் ஒய்ஃபு மாறவே மாட்டாங்க. படித்ததில் பிடித்தது.